பெலிஸ்தர். பின்பு பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தார்கள். அப்பொழுது தாவீதும் அவனோட கூட அவன் சேவகரும் போய் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ணினார்கள். தாவீது விடாய்த்து போனான். அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டிக்கொண்டவனுமான இஸ்பி பெனோப் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். செருயாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போட்டான். அப்பொழுது தாவீதின் மனுஷர், இஸ்ரவேலின் விளக்கு அணிந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களுடைய யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவனுக்கு ஆணையிட்டுச் சொன்னார்கள். அதற்கு பின்பு பெலிஸ்தரோட திரும்பவும் கோபிலே யுத்தம் நடந்தது. ஊசாத்தியனாகிய சீபேக்காய் ராட்சத சந்ததியான சாப்பை வெட்டி போட்டான். பெலிஸ்தரோடு இன்னும் வேறொரு யுத்தம் கோபிலே உண்டான போது யாரொர்கிமின் குமாரனாகிய எல்கானான் என்னும் பெத்லகேமியன் காத் ஊரானாகிய கோலியாத்தின் சகோதரனை வெட்டினான். அவன் ஈட்டி தாங்கானது நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு பெரிதாய் இருந்தது. இன்னும் ஒரு யுத்தம் காத் ஊரிலே நடந்தபோது அங்கே நெட்டையனான ஒரு மனுஷன் இருந்தான். அவன் கைகளில் அவ்வாறு விரல்களும் அவன் கால்களில் அவ்வாறு விரல்களும் ஆக 24 விரல்கள் உள்ளவன். இவனும் ராட்சத பிறவியாயிருந்து இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனான சீமேயாவின் குமாரனாகிய யோனத்தான் அவனை வெட்டினான். இந்த 4 பேரும் காத்தூரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். தாவீதினுடைய ஆட்சி காலத்தின் இறுதியிலே பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்கிறார்கள். தாவீது ஏற்கனவே பெலிஸ்தரை பல யுத்தங்களிலே முறியடித்திருக்கிறார். பெலிஸ்தரில் அநேகர் ஏற்கனவே சங்காரமாகி விட்டார்கள். ஆனாலும் தாவீதின் கடைசி காலத்திலே பெலிஸ்தர் மறுபடியும் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்கிறார்கள். பெலிஸ்தரின் எண்ணிக்கை அதிகமாய் இல்லை. அவர்கள் சொற்ப எண்ணிக்கையுள்ள ஜனமாய் இருக்கிறார்கள். பெலிஸ்தரோடு நடைபெற்ற யுத்தங்களின் விவரம் வருமாறு: தாவீது பல பெலிஸ்தரை கொண்டு போட்டு விடாய்த்து போன யுத்தம். இந்த யுத்தத்தில் இஸ்பி பெனோப் என்னும் ராட்சத புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். செருயாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொண்டு போட்டான். இதற்கு பின்பு பெலிஸ்தரோட திரும்பவும் கோபிலே யுத்தம் நடந்தது. ஊசாத்தியனாகிய சீபேக்காய் ராட்சத சந்ததியான சாப்பை வெட்டி போட்டான். பெலிஸ்தரோடு இன்னும் வேறொரு யுத்தம் கோபிலே உண்டான போது யெரோயார்கிமின் குமாரனாகிய எல்கானான் என்னும் பெத்லகேமியன் காத் ஊரானாகிய கோலியாத்தின் சகோதரனை வெட்டினான். இன்னும் ஒரு யுத்தம் காத் ஊரிலே நடந்தது. ஒரு ராட்சதன் இஸ்ரவேலை நிந்தித்தான். தாவீதின் சகோதரனான சீமேயாவின் குமாரனாகிய யோனத்தான் அவனை வெட்டினான். தாவீதும் அவருடைய பராக்கிரமசாலிகளும் கோலியாத்தோடு சேர்ந்து 5 ராட்சதரை கொன்று போட்டார்கள். தாவீதுக்கு இப்போது 60 வயதாயிற்று. நீண்ட நாள் யுத்தம் பண்ண முடியவில்லை. முதல் முறையாக தாவீது யுத்தத்தில் விடாய்த்து போயிருக்கிறார். ஆகையினால் தாவீதின் மனுஷர் தாவீதிடம், இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களோடு யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று அவருக்கு ஆணையிட்டு சொல்லுகிறார்கள். பெலிஸ்தர் மத்தியிலே ராட்சத புத்திரர் இருக்கிறார்கள். பெலிஸ்தர் இருக்கும் வரையிலும் அவர்கள் இஸ்ரவேல் புத்திரரின் சமாதானத்திற்கு இடையூறாக இருந்தார்கள். அவர்கள் அவ்வப்போது இஸ்ரவேலுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் செய்தபோது தாவீதும் அவரோட கூட அவருடைய சேவகரும் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார்கள். தாவீது வயது முதிர்ந்தவராய் இருக்கிறார். அவருடைய சரீரத்தில் பழைய பலம் இல்லை. ஆனாலும் பெலிஸ்தருக்கு விரோதமாக இஸ்ரவேலர் யுத்தம் பண்ண போகும்போது தாவீது எருசலேமிலே தன்னுடைய அரண்மனையில் படுத்து ஓய்வெடுக்கவில்லை. அவரும் பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகிறார். தாவீதின் சரீரம் தளர்ந்து போயிற்று. ஆனாலும் அவருடைய மனம் தளர்ந்து போகவில்லை. தாவீதுக்கு அதிக வயதானதினால் அவர் பெலிஸ்தரோடு யுத்தம் பண்ண முடியாமல் விடாய்த்து போயிருக்கிறார். தாவீதின் சரீரம் அவருடைய மனதின் வேகத்திற்கு ஒத்துழைக்கவில்லை. பெலிஸ்தரில் ராட்சத புத்திரர் இருக்கிறார்கள். அவர்களுக்கு தாவீதின் சரீர பலவீனம் தெரிந்திருக்கிறது. ராட்சதர் தாவீதின் சரீர பலவீனத்தை பயன்படுத்தி அவரை கொன்று போட திட்டம் பண்ணுகிறார்கள்.
அப்பொழுது 300 சேக்கல் நிறை வெண்கலமான ஈட்டியை பிடிக்கிறவனும் புது பட்டயத்தை அறையிலே கட்டிக்கொண்டவனுமான இஸ்பிபனோப் என்னும் ராட்சதன் புத்திரரில் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருக்கிறான். இஸ்பிபனோப் என்னும் பெயருக்கு மலையில் சஞ்சரிக்கிறவன் என்று பொருள். இவன் ராட்சத புத்திரரில் ஒருவன். இவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தான். தாவீது பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணும் போது கர்த்தரையே நினைத்துக் கொண்டிருக்கிறார். கர்த்தர் தாவீதை பாதுகாக்கிறார். அப்போது செரியாவின் குமாரனாகிய அபிசாய் ராஜாவுக்கு உதவியாக வந்து பெலிஸ்தனை வெட்டி கொன்று போடுகிறான். தாவீது விடாய்த்தவராய் இருக்கிறார். அபிசாய் தாவீதுக்கு உதவியாக வந்து ராட்சதனுக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணி அவனை வெட்டி போடுகிறான். ஆனாலும் ராட்சதன் செத்து போகவில்லை. தாவீது ராட்சத புத்திரரை தன்னுடைய கையினால் வெட்டி கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அபிசாய் தாவீது ராஜாவின் விருப்பத்தை நிறைவேற்றுகிறான். இந்த 4 பேரும் காத்தூரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். தாவீது பெலிஸ்தருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண போகும்போது விடாய்த்து போனவராய் இருக்கிறார். ஆனாலும் அவர் பெலிஸ்தருக்கு பயந்து தப்பித்து ஓடி போய்விடவில்லை. தாவீதின் சரீரத்தில் பலம் இல்லை. ஆனாலும் தாவீது யுத்த களத்திலே நிற்கிறார். கர்த்தர் தாவீதுக்கு தேவையான உதவிகளை ஏற்ற வேளையிலே அனுப்புகிறார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்து களைப்பாய் இருந்த வேளையில் பிதாவாகிய தேவனானவர் தம்முடைய தூதனை அனுப்பி கிறிஸ்துவானவரை பலப்படுத்தினார். விசுவாசிகளாகிய நமக்கு இந்த பிரபஞ்சத்தில் சத்துருக்களோடு போராட்டம் உண்டு. பரிசுத்தவான்கள் பல சமயங்களில் சோர்ந்து போகிறார்கள். விசுவாசிகளின் சோர்வை சாத்தான் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி அவர்களுக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறான். விசுவாசிகள் சாத்தானுக்கு பயப்படாமல் அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். நாம் சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கும் போது பிசாசானவன் தோற்று ஓடி போவான். நாம் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருப்போம். பெலிஸ்தரில் ராட்சதன் ஒருவன் தாவீதை வெட்ட வேண்டும் என்று இருந்தபோது அபிசாய் தாவீதுக்கு உதவியாக வந்து அந்த பெலிஸ்தனை கொன்று போடுகிறான். அப்பொழுது தாவீதின் மனுஷர் இஸ்ரவேலின் விளக்கு அணைந்து போகாதபடிக்கு நீர் இனி எங்களுடைய யுத்தத்திற்கு புறப்பட வேண்டாம் என்று தாவீதுக்கு ஆணையிட்டு சொல்லுகிறார்கள். இதற்கு பின்பும் பெலிஸ்தர் இஸ்ரவேலின் மேல் யுத்தம் பண்ண வருகிறார்கள். அந்த யுத்தங்களிலே தாவீதின் சேவகர் பெலிஸ்தரின் ராட்சத புத்திரரை கொன்று போடுகிறார்கள். அதற்கு பின்பு பெலிஸ்தரோட திரும்பவும் கோவிலே யுத்தம் நடக்கிறது. ஊசாத்தியனாகிய சீபேக்காய் ராட்சத சந்ததியான சாப்பை வெட்டி போடுகிறான். ஊசாத்தியனாகிய சீபக்காய் அகோகியனாகிய ஈலாய் 1 நாளாகமும் 11:29. சீபேக்காய் என்னும் பெயருக்கு நெசவாளி என்று பொருள். ஊசாத்தியன் இவன் ராட்சத சந்ததியான சாப்பை வெட்டி போட்டான். இவனுடைய மறுபெயர்கள் சிபக்காய் மெபுனாயி என்பதாகும். சாப் என்னும் பெயருக்கு உயரம் என்று பொருள். இவன் மறுபெயர் சிப்பாயி. பெலிஸ்தரோடு இன்னும் வேறொரு யுத்தம் கோவிலே உண்டாகிறது. அந்த யுத்தத்தில் எரோயர்கீமின் குமாரனாகிய எல்கானான் என்னும் பெத்லகேமியன் காத் ஊரானாகிய கோலியாத்தின் சகோதரனை வெட்டுகிறான். அவன் ஈட்டித்தாங்கானது நெய்கிறவர்களின் படைமரம் அவ்வளவு பெரியதாய் இருக்கிறது. யோவாபின் தம்பி ஆசகேல் மற்ற 30 பேரில் ஒருவன். அவர்கள் யாரெனில் பெத்லகேம் ஊரானாகிய தோதோவின் குமாரன் எல்கானான். எல்கானான் என்னும் பெயருக்கு தேவனுடைய இரக்கம் என்று பொருள். பரிசுத்த வேதாகமத்தில் எல்கானான் என்னும் பெயரில் 2 பேர் இருக்கிறார்கள். அவர்களின் விவரம் வருமாறு: யாரோயர்கீமின் குமாரன், தோதோவின் குமாரன். யாரோயர்கீம் என்னும் பெயருக்கு வனாந்திரத்தில் வசிக்கிறவன் என்று பொருள். இவன் பெத்லகேம் ஊரான். இன்னும் ஒரு யுத்தம் காத் ஊரிலே நடக்கிறது. அப்போது அங்கே நெட்டையான ஒரு மனுஷன் இருக்கிறான். அவன் கைகளில் அவ்வாறு விரல்களும் அவன் கால்களில் அவ்வாறு விரல்களும் ஆக 24 விரல்கள் உள்ளவன். இவனும் ராட்சத பிறவியாயிருந்து இஸ்ரவேலை நிந்திக்கிறான். தாவீதின் சகோதரனான சீமேயாவின் குமாரனாகிய யோனத்தான் அவனை வெட்டுகிறான். அம்னோனுக்கு தாவீதுடைய தமையன் சிமியாவின் குமாரனாகிய யோனதாப் என்னும் பெயருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான். அந்த யோனதாப் மகா தந்திரவாதி. இந்த ராட்சதர் புத்திரர் எல்லோரும் ஏனாக்கின் புத்திரரில் மீதமானவர்கள். இவர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்கு சத்துருக்களாய் இருந்தார்கள். இவர்கள் இஸ்ரவேலை நிந்தித்தார்கள். இவர்கள் எல்லோருமே விழுந்தார்கள். ராட்சதர்கள் தங்கள் சுய பலத்தை நம்பினார்கள்.
தாவீதின் சேவகர்கள் ராட்சதரைப் போல சரீர பலமுள்ளவர்கள் அல்ல. ஆனாலும் கர்த்தருடைய உதவி தாவீதின் சேவகருக்கு கிடைக்கிறது. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கும்போது நமக்கு விரோதமாக யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. சத்ரு எவ்வளவு பெரியவனாக இருந்தாலும் அவனுக்கு தோல்வியே உண்டாகும். தாவீது ஆரம்பத்தில் ஒரு ராட்சதனோடு யுத்தம் பண்ணினார். இங்கே 4 ராட்சதரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 4 பேரும் காத்தூரிலே ராட்சதனுக்கு பிறந்தவர்கள். இவர்கள் தாவீதின் கையினாலும் அவன் சேவகரின் கையினாலும் மடிந்தார்கள். இத்துடன் ராட்சதரின் சந்ததி முடிவுற்றது. ராட்சதரில் 2 பிரிவினர் இருந்தார்கள். ஒன்று ஜலப்பிரளயத்திற்கு முந்தியவர்கள், மற்றொன்று ஜலப்பிரளயத்திற்கு பிந்தியவர்கள். இவர்கள் விழுந்து போன தூதர்களுக்கும் மனுஷருடைய குமாரத்திகளுக்கும் பிறந்தவர்கள். விசுவாசிகளாகிய நமக்கு கடைசி சத்துரு மரணம். மரணம் ஏனோக்கின் குமாரனாகிய ராட்சதனைப் போல பெரிதாய் இருக்கிறது. கிறிஸ்துவானவர் மரணத்தை ஜெயித்தார். கிறிஸ்துவை விசுவாசிக்கிற நாமும் கிறிஸ்துவினாலே மரணத்தை ஜெயிப்போம் என்னும் நிச்சயமான நம்பிக்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது.